Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும். கேவலமான ஊருக்கலாம். வாத்தா மல தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நிங்கறோம். சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? எல்லாம் திருட்டு பசங்க இது. ரொம்ப கேவலமான ஊரா இருக்குது இதெல்லாம். ஒரு பொருளை கேட்டுக்கிட்டு எடுத்து போலாம். அப்படியே வந்து தூக்குறானுங்க. அவங்க வீட்டுக்கு உள்ள தூக்குனா சும்மா இருப்பானுங்களா? என்னென்ன பொருள் போச்சு? எல்லாம் என்ன தூக்கணும்னு தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய பணம் போட்டு வேலை செய்து பொருள் வாங்கி வந்து போட்டு எவ்வளவு சேர் என்ன போட்டீங்க? நீங்க என்ன போட்டீங்க? மொத்த பொருள் நம்மளுக்கு தானே. எது இந்த ராம்புக்கு சேர் எல்லாமே எங்களுக்கு தான். எத்த சேர் எது கேரளால இருந்து வந்து சொன்னாங்க? நல்லா நாங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம். ஓ, கேரளால இருந்து வர வைக்கிறது. ஆமா, நீங்க எடுத்து வந்து நீங்களே போட்டு நீங்க எந்த ஊர்? இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். வெயிட் அண்ட் see. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இல்லை எவ்வளோ சேர் போட்டிங்க, எவ்வளோ சேர் எடுத்தீங்க, எவ்வளோ போயிருக்கு? 1,20,000 சேர் இருக்கணும். மீந்திருக்க 1,00,000 சேர் அப்போ வந்திருக்காது. நாங்கள் நைட் பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தது. ஒவ்வொரு தலையில தூக்கி வச்சு போயிட்டாங்க இந்த வாட்டி. சேரை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஆமாம். காமராஜர் அந்த காலத்திலே எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க? எதுவுமே ஒருத்தர் கஷ்டப்பட்டு பணம் போட்டு முதல் செய்யறான், அவனுக்கு தான் தெரியும். திருட்டு பயிலுங்க எவனுக்கு அந்த அறிவுலாம் இருக்கும். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறோம். ஒரு ஊர் தான் கிடையாது. அசிங்கமா இருக்கு. என்ன இங்க வர்றவன் அப்படித்தானே என்ன இருக்கேன், உழைச்சு சாப்பிட்றவன் நம்ம மாதிரி ஆள் இருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. காசு கொடுத்துருவாங்களா? நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க நாங்கள் தானே ஆர்டர் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கிட்ட வந்து கொடுத்தாங்களா, அவங்க எவ்வளோ கணக்கு கொடுத்தாங்களா? இல்லை நீங்கள் உள்ளூர் அப்படிங்கும் போது நேற்று கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? எப்படி? நாங்கள் டிவியில் தானே பார்த்தோம். 1967லையும் 1977லையும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் ரசிகருக்கு ஒரு வேல்யூ இருக்குண்ணே. ஒரு ரசிகருக்கு 50 பேருக்கு சமமாக கற்றுவான். பார்க்க பெருசாக தெரியும், ஓட் ஆகும்போது தான் தெரியும். நான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே, அதுபோல வெக்கப்படலையா, கூடி குறுக வைக்கலையா, குற்ற உணர்ச்சியா தோன்றலையா?
இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னேதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒன்னே. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு, நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. இப்படி போனாதான் அவர் பக்கத்தை நான் நிக்க முடியும். ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. ஒன்ன மட்டும் இந்த மனசை திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். நம்ம யார் தெரியும்ல? இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை. இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப போய இது அலையிறானுங்க. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க.